யாரோ மனதிலே ஏனோ கனவிலே வார்த்தை சொன்ன வார்த்தை நான் பிடிக்கலைன்னா கீழே விழுந்திருப்ப. அதான் நீங்க தாங்கி படுத்துட்டீங்களே, அப்புறம் என்ன? அது எப்படிடா அவ விழும்போது கரெக்டா வந்துடுறா? அதுக்கு பேர் தான் லவ். யாழு, நீயும் கீழே விழுந்தீனா நானும் தாங்கி பிடிப்பேன். அதுக்காகலாம் நான் கீழே விழுந்து என் காலை உடைச்சுக்க முடியாது. ஆள பரவாயில்ல. நானும் உன்னை பார்த்துக்கிட்டே தானே இருக்கேன். ஆனா என்ன ஒர்க் அவுட் தான் ஆக மாட்டேங்குது. டேய் யுவன், மகா, இதுக்கு ரெண்டு என்ன கிஃப்ட் கொடுத்துக்குதுன்னு பார்க்கலான்னு வந்தா இதுக்கு ரெண்டும் பயங்கரமா ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கு. டேய் எங்க என்னோட கிஃப்ட் எங்க? அத எங்க வச்சு வேணா இன்னொரு நாள் தரேன். என்னது இங்க வச்சு வேணா இன்னொரு நாள் தரேனா? டேய் அப்படி என்னடா கிஃப்ட்? யுவன், வர வர நீ சரியில்லை, ரொம்ப ஊரா போயிட்டு இருக்க. அப்படி என்ன கிஃப்ட் நீங்க தனியா தரதுக்கு? ரெண்டு பேரும் நிறுத்துறீங்களா? நீங்க நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லை. அந்த கிஃப்டை இப்போ அவ வாங்கிப்பாளான்னு தெரியல, அதான் தனியா கொடுக்குறேன்னு சொன்னேன். என்னது வாங்கிப்பாளான்னு தெரியலையா? அதெல்லாம் நீ என்ன கொடுத்தாலும் வாங்கிப்பா. கொஞ்சம் அவ மூஞ்ச பாரு, எப்படான்னு எதிர்பார்த்துட்டு இருக்கா. ஏய், ரெண்டு பேரும் டிஸ்டர்ப் பண்ணாம கொஞ்சம் கிளம்புறீங்களா? எப்பப்பா இவத்தை எப்படியாவது கிஃப்ட் வாங்குறதுக்கு நானே போராடிட்டு இருக்கேன். நீங்க என்னடானா அதையும் கெடுத்து விட்டுறீங்க போல. அம்மாடி, நாங்க வாய்வே திறக்கல, என்ன கிஃப்ட்னு பார்த்துட்டு போயிடும். தெய்வன் குடுறா, ஆர்வமா இருக்கு. பூட்டி அதுல உட்காரு. இப்ப கண்ணை மூடு. என்னவா இருக்கும்? டேய் குடுறா. நாங்க வேணா யுவன் கண்ணு முடிக்கட்டுமா? இல்ல பார்க்க கூடாதெல்லாம் பார்த்துட்டா அப்புறம் எங்களுக்கு வேற தூக்கம் வராது. மச்சான், ஆனா எனக்குலாம் அப்படி இல்ல. நீ குடு சீக்கிரம். ஏய், ரெண்டு பேரும் என்கிட்ட உத வாங்கிட்டு போறீங்க. ஆமா, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? ஏய், அவ கண்ணு மூடி உட்காந்துட்டு இருக்கா, உன் கையில வேற ஒண்ணு இல்ல. அப்போ அதானே? அதேதான். KISS அதானே? ரெண்டு பேரையும் தொலைச்சிருவேன். ஒழுங்கா இங்க இருந்து ஓடிருங்க. மச்சான், அப்ப அதுக்கும் மேலையா? டேய், இப்ப நீ என்கிட்ட வாங்கி கட்டிட்டு போற பாரு. உந்தன் காலில் நெட்டி போல் கூட நடப்பேன், உந்தன் கண்ணுக்குள் கண்ணீர் போல் காவல் இருப்பேன். மாலை சூடி தோலில் ஆடி கைத்தொட்டு மெய்த்தொட்டு உன்னில் என்னை கரைப்பேன். டேய் செம, வேற லெவல் போ. ஏய், என்ன வேற லெவல்? யுவன், எல்லாம் தெரிஞ்சுதான் பண்ணிட்டு இருக்கியா? லூசா நீ? எதுக்குடி இவ்ளோ கோவப்படுற? நீ பாட்டுக்கு அவ காலில் மெட்டி போட்டு விட்டுட்ட. வீட்டுல தெரிஞ்ச அவ்வளவுதான். அவங்க பேரண்ட்ஸ் பார்த்தா என்ன ஆகும்? அதை கழட்டி வைக்க கூட முடியாது. ஏண்டா? ஹே ஷாலு, வீடு எங்க வீட்டுல என் ஃபேஸே ஒழுங்கா பார்க்க மாட்டாங்க, இதுல என் காணியா பார்க்க போறாங்க. இங்க பாருங்க, உங்க ரெண்டு பேரும் நல்லதுக்காக தான் சொல்றேன். லவ் பண்றது தப்பே இல்லை, ஆனா இதெல்லாம் கொஞ்சம் ஓவரா தெரியுது. உங்க ரெண்டு பேரோட நல்லதுக்காக தான் பேசிட்டு இருக்கேன். இது இப்போ உங்க வீட்டுக்கு தெரிய வந்துச்சுன்னா யாரும் என்னன்னு விசாரிப்பாங்க. கடைசியில இவனோட படிப்பும் பாதிக்கும், அப்புறம் நீங்களும் பெரிய வேண்டிய சுச்சுவேஷன் ஏற்படும். கொஞ்சமாவது புரிஞ்சு நடந்துக்கோங்க. ஹேய் வீடுடி. மச்சான், அவளை கண்டுக்காத. அவ அப்படிதான் கிளவி மாதிரி ஏதாவது பேசிட்டே இருப்பா, தாய் கிளவி. அடே, அட்வைஸ் கொடுத்தா அதை ஏத்துக்கிறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆனா நான் சொல்றது எல்லாமே சரிதான். உங்க ரெண்டு பேரும் நல்லதுக்காக தான் சொல்றேன். மகா, நீ வீட்டுக்கு போகும்போது இதை கழட்டிடு. ஹே லூசானி, அதெல்லாம் தெரியாது. முடிஞ்ச அளவுக்கு என் காலை கவர் பண்ற மாதிரி நான் ட்ரெஸ் போட்டுப்பேன். என் வீட்டுல அதெல்லாம் பார்க்க மாட்டாங்கடி. என்னவோ நான் சொல்றத சொல்லிட்டேன், அதுக்கு மேல ஓயிஷ்டம். ஹே ஷாலு, நீ எங்க மேல உள்ள அக்கறையில தான் பேசுறேன்னு புரியுது. எனக்கு தெரிஞ்சு அவங்க வீட்டுல அவளை கவனிக்க மாட்டாங்க. இதெல்லாம் நோட் பண்றதுக்குலாம் உங்களுக்கு டைம் கூட இருக்காது. இல்லடா, இருந்தாலும் நீங்க ரெண்டு பேரும் மாட்டிக்க கூடாது, அதுக்காக தான் சொன்னேன். மற்றபடி எதுவும் இல்லை. சரி, நான் உங்க மூட ஸ்பாயில் பண்ண விரும்பல. நீங்க அடுத்த என்ன கிஃப்ட்? மகா, உன்னோட கிஃப்ட் காமி. அதானே, இரு 1 செகண்ட். ஹே, எதுக்கு நீ இவ்ளோ கோவப்படுற? ஏற்கனவே மகா உன் மேல உயிரா இருக்கா. இதெல்லாம் நீ பண்ண ஆரம்பிச்சிட்டீனா உன்னை முழுசா நம்பிடுவா. அதுல என்ன தப்பு இருக்கு? இல்லடா, திடீர்னு பெரிய சுச்சுவேஷன் வந்தா அதை அவளால அக்செப்ட் பண்ணிக்க முடியாம போயிடும். ஹே, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்டி. மகாவை பத்தி எனக்கு தான் நல்லா தெரியும். சின்ன வயசுல இருந்து அவ கூடயே இருக்கேன். அவ மனசுல நீ ரொம்ப ஆசையை வளர்க்குற. இது எங்க போய் முடிய போதோன்னு எனக்கே பயமா இருக்கு. லவ் பண்ணுங்க, தப்பே இல்லை, ஆனா அதுக்குன்னு ஒரு லிமிட் இருக்குல்ல. ஹே, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அப்புறம் இன்னொரு விஷயம், எந்த சூழ்நிலையிலையும் அவளை நான் பிரிய மாட்டேன். அப்படி ஒருவேளை பிரியிற சுச்சுவேஷன் வந்தா அப்போ இந்த உலகத்துல நான் இருக்க மாட்டேன். டேய், உங்க லவ் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு, ஆனா உங்க ஃபேமிலியோட சுச்சுவேஷன் நினைக்கும் போது தான் கொஞ்சம் பயமா இருக்கு. அதனால நீங்க ரெண்டு பேருமே கஷ்டப்பட கூடாதுங்கிறதுக்காக தான் இவ்வளோ சொன்னேன். சரி, மகா வந்துட்டா, நான் பேசினதெல்லாம் அவளுக்கு தெரிய வேணாம். இங்க பாத்தீங்களா? ஹே மகா, நீ வரைஞ்சியா? சூப்பரா இருக்கு. இவனும் நீயும் இதுல ரொம்ப அழகா இருக்கீங்க. ஏ ஆமா, நீங்க ரெண்டு பேரும் இன்ஜினியரிங் படிக்கிறீங்க.
ஆனா அதுல இருக்கிற பிக்சர் போலீஸ் மாதிரி தெரியுது. இதை நீங்க சொன்ன நம்புவீங்களா இல்லையான்னு தெரியல. இந்த பிக்சர் என் கனவுல அடிக்கடி வரும். ஏங்க, நீங்க இதுல போலீஸ் ட்ரெஸ் போட்டிருக்கீங்க. அது ஒண்ணும் இல்ல மகா, நீ எப்பவுமே இவனையே நினைச்சிட்டு இருக்கல, அதான் கனவுலயும் இந்த பிக்சர் வந்திருக்கு. இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுல நீயும் நானும் ரொம்ப அழகா இருக்கும். ஆமால, எனக்கும் அப்படிதான் தோணுது. நான் கனவுல வந்த பிம்பத்தை அப்படியே யோசிச்சு யோசிச்சு வரைஞ்சேன். முதல்ல இது யாருன்னு தெரியல, போக போக கொஞ்சம் பிம்பம் தெளிவாச்சு. பார்த்தா நம்ம 2 பேரும். ஆனா பாருங்களேன், இதுல நீங்க போலீஸா இருக்கீங்க. ஒருவேளை ஃபியூச்சர்ல நீங்க போலீஸ் ஆயிருவீங்களோ? வாய்ப்பே இல்லை. எனக்கு இன்ஜினியர் ஆகிறது தான் என்னோட கனவு. அது எனக்கு தெரியும். ஆனா ஏன் இப்படி வந்துச்சு? மகா, கனவுங்கிறது கற்பனை. அது அப்படிதான் இருக்கும். நீ என்னை பத்தி அதிகமா யோசிக்கிறதுனால உன்னோட ஆசை அது எல்லாமே கனவா வந்திருக்கும். என்னவோ, ஆனா இதுல இருக்கிற பின்னாடி ஒரு போட்டோ இருக்கு பாருங்க, அது முகம் ரொம்ப குட்டியா இருக்கும். ஒருவேளை நம்ம பையனா இருக்குமோ? பாருடா மகா, இதுல இருந்து ஒரு விஷயம் மட்டும் எங்களால நல்லா புரிஞ்சுக்க முடியுது. உன் கனவுல கூட நீ இவன் கூட தான் வாழ்ந்துட்டு இருக்க. அது என்னமோ உண்மைதாண்டி. என்னங்க, உங்களுக்கு இந்த gift பிடிச்சிருக்கா இல்லையா? எதுவுமே சொல்லாம இருக்கீங்க. விட்டா கூட ஒன்ன விட மாட்டேனே மானே. பொண்டாட்டி, ஒருவேளை உனக்கும் எனக்கும் உண்மையாவே ஏதோ ஒரு பந்தம் இருக்கும். மேபி இருக்கலாம். ஏங்க, இதுக்கு முன்னாடி நமக்குள்ள ஏதாவது பந்தம் இருந்துச்சான்னு எனக்கு தெரியல. ஆனா இனிமே நம்ம வாழ போற 7 ஜென்மத்துக்கும் நீங்க தான் எனக்கு சொந்தமா வரணும். கொன்னு புட்டா கொன்னு புட்டா கொன்னு புட்ட கொன்னு புட்ட நெஞ்சுக்குள்ள கொன்னு புட்ட வந்த புட்ட தந்த புட்ட என்ன உனக்கு சரி மச்சான், ஆதி சார் வந்துட்டாரு. அவரை பார்த்து ஒரு கங்க்ராச்சுலேஷன் சொல்லிட்டு வந்துருங்க. வா மகா, போகலாம். சேரும் நாள் இதுதான், தூக்கம் இன்றி நாள்தோறும் கரைகின்றேன் என் உயிரே. பெண்ணே, உன்னை பார்த்த நாள் முதலாய் தூங்கவில்லை நான் இது போல இருந்ததில்லை. 2 பறவைகள் போல ஆகாயத்துல சிறகடித்து மேகங்களுக்கு நடுவுல நம்ம வாழ்க்கை ஆரம்பமாக போகுது. என்னடி பொண்டாட்டி, உனக்கு சம்மதம் தானே? முதலாய் தூங்கவில்லை நான் இது போல இருந்ததில்லை என் உயிரே. என்னம்மா, இவன் கையை விட மாட்ட போல. அங்க நான் கீழே விழும்போது லேசா கால் அடிபட்டுச்சு. அதான் நடக்க முடியல. அதான் பிடிச்சிட்டு நிக்கிறேன். என்ன, கால் அடிபட்டுச்சான்? நீங்க இப்போ ஓகே தானே? நான் வேணா டாக்டர் கூப்பிடவா? இங்க என் ஃப்ரெண்ட் ரகு கூட டாக்டர் தான். நான் வேணா அவரை கூப்பிடுறேன். ஆதி, 108 கால் பண்ண உடனே வந்துரும். என்ன மாம்சு, நக்கலா? அவங்களுக்கு கால் அடிபட்டுருக்கு, நீங்க நக்கல் பண்ணிட்டு இருக்கீங்க. என்னடா, லேசா கல்லு தட்டினதுக்கு நீ இவ்ளோ பில்டப் கொடுக்குற? ஏங்க, வாயை வச்சுட்டு சும்மா இருங்க. அவன் ஏதோ கல்யாணம் பண்ணி நல்ல மூட்ல இருக்கான். அப்புறம் திரும்ப கலாய்க்க ஆரம்பிச்சானா நீங்க அவ்வளவுதான். அதனாலதான் தைரியமா கலாய்ச்சிட்டு இருக்கேன். மாமா, அக்கா, எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. 2 பேரும் எந்திரிங்க. எதுக்கு காலில் விழுந்துட்டு? 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க. கையல்மா, நீ பாட்டுக்கு 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க்கைன்னு சொல்லிட்ட. உன் தம்பி சும்மாவே ரெடியா தான் இருக்கான். அப்புறம் 16 பேத்து நம்ம கையில கொடுத்தானவே யார் வளர்க்குறது? ஏங்க, லூசு மாதிரி பேசாதீங்க. 16 பெற்று பெருவாழ்வு வாழ்கனா 16 செல்வத்தை சொன்னேன். அக்கா, உனக்கு புரியல? மாமா காமெடி பண்றாரு. நம்ம அப்புறமா சிரிச்சுக்கலாம். 2 பேருக்கும் கங்க்ராச்சுலேஷன். எப்பவுமே ஒற்றுமையா ஹாப்பியா இருங்க. தேங்க்யூ. நீங்க சடனா மேரேஜ் பண்ணனால எந்த கிஃப்ட்டும் வாங்கல. அதெல்லாம் பரவாயில்ல, இருக்கட்டும். ஏமா, 2 பேரும் பர்த்டே செலிப்ரேட் பண்ண தான் வந்தீங்க. எப்படியும் கிஃப்ட் கொடுத்துருப்பீங்களே. என்ன கிஃப்ட்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆறா, ஒன்றும் இல்லைன்னு சொல்லும் போதே தெரியுது. என்ன கிஃப்ட்? டெய்வன், என்ன கிஃப்ட்? மறைக்காம சொல்லு. அண்ணா, கிஃப்ட் எல்லாம் எதுவும் கொடுக்கல. சரிப்பா, சொல்லக்கூடாதுன்னா பரவாயில்ல, விடுங்க. இன்னைக்கு நைட் டின்னர் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். மறக்காம 2 பேரும் வந்துருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கூட்டிட்டு வந்துருங்க. இல்ல, இன்னைக்கு நைட் நாங்க கிளம்புற ஐடியால இருக்கோமே. யுவன், இன்னைக்கு ஒரு நாள் இருந்துட்டு போ. இல்லைண்ணே, நாங்கள் ஒரு நாள் சொல்லி பர்மிஷன் கேட்டுட்டு வந்திருக்கோம். அப்புறம் லேட் ஆச்சுன்னா வீட்டில் சத்தம் போடுவாங்கல்ல. நாங்கள் கிளம்புறோம். ஆமாம் ஆமாம், அதுவும் கரெக்டு தான். நாளைக்கு காலேஜ் வேற இருக்கு. சரி, நீங்கள் முன்னாடியே கிளம்பிடுங்க. அப்புறம் பார்த்து கேர்ஃபுல்லாக போகணும். சரிங்க அண்ணி. அப்பவும் கடைசி வரைக்கும் என்ன கிஃப்ட்னே சொல்ல மாட்டீங்க. அது அது வந்து இவன் எனக்கு ரிங் போட்டு விட்டாரு, அவ்வளோதான். எனக்கு என்னமோ நீங்கள் சொல்கிறத பார்க்கும்போது நம்ப முடியலையே. உங்கள் சிரிப்பில் ஏதோ ஒரு கலக்கம் தெரியுது. அது அது வந்து ரிங் தான், ஆனால்
கையில போடல, கால்ல போட்டு விட்டாரு. பாரு, அப்ப பாதி கல்யாணம் முடிஞ்ச மாதிரி தான். யுவன், அவசரப்பட்டுறாத, படிப்புலாம் முடியட்டும். சரிண்ணே, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். எனக்கு எப்பவுமே படிப்பு தான் முக்கியம். ஆமாமா, திடீர்னு படிப்புக்காக என்னைய விட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. ஹே புட்டி, என்ன ஓவரா வாய் பேசுற? உண்மைதானே, ஸ்டடீஸ்னு வந்தா நீங்க என்னைய விட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. ஏய், எனக்கு நீ தாண்டி முக்கியம். நம்பிட்டேன். யுவனோட கிஃப்ட் என்னன்னு சொல்லிட்டாங்க. யுவன், உங்களுக்கு அவங்க என்ன கிஃப்ட் கொடுத்தாங்க? அது வந்து ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம். மகா நல்லா டிராயிங் பண்ணுவா. அவ கனவுல வந்த கற்பனையை எனக்கு வரைஞ்சு தந்திருக்கா. ஏய், நிஜமாவா? கனவுல வந்த கற்பனையை அப்படியே வரைஞ்சு கொடுத்துருக்கியா? எங்க காமி. இருங்க, எடுத்துட்டு வரேன். ஏன் மச்சான், உண்மையை சொல்லுங்க. என்ன நீங்க கல்யாணம் பண்ணதை விட இப்ப அவங்கள நீங்க சந்திச்சதுல தானே ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க. அப்படிலாம் இல்லடி, என்னோட ஆசை அவங்க முன்னாடி நிறைவேறிச்சு. அதனால ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். சொல்ல போனா நம்ம கல்யாணம் பண்ண மூமெண்ட்டை என்ஜாய் பண்றதை விட இப்போ அவங்க கூட பேசிட்டே இருக்கிறது எனக்கு மனசுக்கு அவ்வளோ ஹாப்பியா இருக்கு. பார்த்தாலே தெரியுது. அதுக்காக ஒன்னும் கண்டுக்காம இருக்கேன்னு நினைக்காத. ஐ லவ் யூ. உனக்கானதை நைட்டு ஸ்பெஷலாக கொடுக்குறேன். இருந்ததில்லை என் உயிரே. உன் பேரில் என் பேர் சேரும் நாள் இதுதான். தூக்கம் இன்றி நாள்தோறும் கருகின்றேன் என் உயிரே. இதுதான் மகா வரைஞ்சு கொடுத்த கிஃப்ட். இது எனக்கு கனவுல வந்துச்சா? ஆமா ஹரி சார், இந்த பிக் எனக்கு அடிக்கடி கனவுல வந்தது. அதனால தான் இவனுக்கு சர்ப்ரைஸா இருக்கணும்னு வரைஞ்சு கொடுத்தேன். இதுல என்ன ஒரு புரியாத விஷயம்னா, இவனுக்கு போலீஸ் ஆகணும்னு சுத்தமா இன்ட்ரெஸ்ட் இல்லை. அவரோட கனவு லட்சியம் எல்லாமே இன்ஜினியர் ஆகணுங்கிறது மட்டும்தான். ஆனா இதுல பாருங்களேன், போலீஸ் யூனிஃபார்ம் போட்டிருக்காரு. ஹேய், உனக்கு ஏதாச்சு? அந்த பிக்கை பார்த்ததும் ஓ முகமும் அதிமுகமும் சரியே இல்லை. ஏங்க, அது எங்க சித்தி சித்தப்பா போட்டோ. இந்த போட்டோ எங்க வீட்டில் கூட கிடையாது. என் அனிஷ் சித்தப்பா ஒரு போலீஸ், உங்களுக்கு தெரியும்ல. ஓ, அட ஆமல்ல. பாரு, இதெல்லாம் நம்பவே முடியல. எவ்வளோ ஆச்சரியமா இருக்கு. ஆதி சார், என்னாச்சு? டிராயிங்கை பார்த்ததும் உங்க ஃபேஸே டல் ஆயிருச்சு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, டிராயிங் ரொம்ப அழகா இருக்கு. இந்தாங்க. ஏங்க, உங்க கையில மல்லிகை பூவோட பார்க்கும்போது எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? எப்படி இருக்கு? படத்துல ஒரு கிராமத்தை காமிச்சாங்கன்னா அதுல மைனர்னு ஒரு கேரக்டர் காமிப்பாங்க. கை நிறைய மல்லிகை பூ சுத்திக்கிட்டு சிலுக்கு சட்டை வெள்ளை வேஷ்டி கட்டிட்டு வருவாரு. உங்களை இப்ப பார்க்கும்போது அப்படிதான் இருக்கு. அடி பாவி, அவ்வளோ கேவலமா வாடி இருக்கேன். அவ்வளோ கேவலமா இருக்கீங்கன்னு சொல்ல முடியாது, பட் கொஞ்சம் அப்படிதான் இருக்கு. சரி, எதுக்கு கை நிறைய மல்லிகை பூவோட சுத்திட்டு இருக்கீங்க? பொண்டாட்டி, இன்னைக்கு ஆதிக்கு கல்யாணம். எல்லாரும் தலை நிறைய பூ வச்சிருக்காங்க. நீ மட்டும் வெறும் ரோஸ் மட்டும் வச்சிருக்கியா? அதான் உனக்காக தேடி அலைஞ்சு மல்லிகைப்பூ வாங்கிட்டு வந்தேன். பாரா, இந்த மல்லிகை பூ பார்த்ததும் எனக்கு ஒரு காமெடி ஞாபகம் வருது. ஒருத்தன் இட்லி கடைக்கு போய் ஒரு முழம் மல்லிகைப்பூ தானே கேட்டானா? ஏங்க, சும்மா அப்படி பார்த்துட்டு கூடாது, ஏன்னு கேளுங்க. நான் ஏன்னு கேட்காட்டி நீ பதில் சொல்ல தான் போற. சொல்லி தொலை. ஏன்னா அந்த கடையில இட்லி மல்லிகைப்பூ மாதிரி இருக்கும்னு எழுதி போட்டிருந்தாங்க. அதை பார்த்துட்டு அவன் மல்லிகைப்பூ ஒரு முழம் வேணும்னு கேட்டானா. இந்த காமெடி தயவு செஞ்சு வெளியே சொல்லிடாத. நீ இங்கேருந்து வெளியே போகும்போதே இந்த பீச் மணலில் போட்டு புதைச்சிரு. என்னோட அருமை உங்களுக்கு தெரியல. நீங்க வேணா பார்த்துட்டே இருங்க. நான் காமெடி பண்ணி பண்ணி ஒரு பெரிய நிலைமைக்கு வரப்போறேன். எனக்கு சினிமால கூட வாய்ப்பு கிடைக்கும். கோவை சர்லா மாதிரி அடுத்த கோவை சர்லாவா உருவெடுக்க போறேன். எப்படி கோவி சர்லாம்? நீ பண்ற காமெடிக்கு கோயம்புத்தூர் பஸ் ஸ்டாண்ட்ல கொய்யா பழம் விற்க கூட லாக்கி கிடையாது. உங்களை குன்றம் வச்சுக்கோங்க. சரி சரி, இந்த பூ வாங்கி வச்சுக்கோ. நீங்களே வச்சு விடுங்க. என்னது, நானா? நீங்க தான். இதுக்காக நான் வேற புருஷனையா கூட்டிட்டு வர முடியும்? ஏமா தாயே, நீ வாய் குறை, நானே வச்சு விடுறேன். விழுந்த வீட்டில் இன்று பூச்செடிகள் பூக்கிறது. இவள்தானே உந்தன் பாதி, கடவுள் பதில் கேட்கிறது. வியந்து இன்னும் தயங்கிட்டு நிக்கிற? அவதான் வச்சு விட சொல்றல, வச்சு விடு. அட நித்யா, நீ எப்போ வந்த? வாங்க சிஸ்டர். நாங்க வரதுல இருக்கட்டும். என்னடா மல்லிகைப்பூ கையில வச்சுட்டு ரொம்ப நேரம் நின்னுட்டு இருக்க? அவ வேற காத்துக்கிட்டே இருக்கா, வச்சு விடு. அதான் நீங்களா வந்து கெடுத்துட்டீங்களே. அட வினோத், ஒரு மல்லிகைப்பூ வைக்கிறதுக்கு இவ்வளோ தயங்கலாமா? சும்மா வச்சு விடுறா. இல்ல இந்தாடி, நீயே வச்சுக்கோ. அட என்ன வினோத், இதுக்கே தயங்கினா எப்படி? மங்கை கூந்தல் மலர்கள் எதற்கு, கட்டில் மேலே கசங்கத்தான். அப்புறம் இதெல்லாம் எப்படி பண்ணுவ? ஏங்க, எப்படிங்க இவரை வச்சு சமாளிக்கிறீங்க? எல்லாம் பழகிருச்சு. டேய், சும்மா வச்சு விடுறா, நாங்களே எதுவும் சொல்ல மாட்டோம். நீங்களும் அருண் சார்
இந்த டாக்டர் கூட சேர்ந்து சேர்ந்து நீங்களும் இப்படி ஆயிட்டீங்க. அடே அதெல்லாம் இருக்கட்டும், சும்மா வச்சு விட, நாங்கள் பார்த்துட்டு போகிறோம். இங்கே என்ன படமா கட்டுறோம் பார்த்துட்டு போகிறதுக்கு? எல்லாரும் கிளம்புங்க. அடே இந்த மாதிரி வாய்ப்பெல்லாம் எங்களுக்கு தான் அமைய மாட்டேங்குது. நீ அது பண்ணிட்டு இருக்க, அட்லீஸ்ட் வேடிக்கை பார்க்கவா செய்கிறோம், வச்சு விட்றா. ஏன் டாக்டர், எனக்கு ஒரு டவுட்டு. நீங்கள் டாக்டராக இருந்துட்டு எப்படி இப்படிலாம்? வினோத், டாக்டருங்கிறது அவரோட ப்ரொஃபஷனல், ஆனால் இது பர்சனல். சும்மா ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறனால அவர் கலாய்ச்சி பேசிட்டு இருக்காரு. அங்கே பேஷண்ட்டோட உயிரை காப்பாற்றுறதான் அவருக்கு முக்கியமாக படும். ஏங்க, உங்கள் ஒய்ஃப் வெளியே சண்டை போட்டாலும் உங்களை ரொம்பவே புரிஞ்சு வச்சிருக்காங்க. ஓ அப்படி. சரிடா, நீ பார்த்துட்டே இருந்த எப்படி, வச்சு விடு. உடைந்து உடைந்து சரிந்து சரிந்து மிரண்டு மிரண்டு இந்த நிமிடம் மீண்டும் பிறந்து உனக்குள் கலந்து தொலைந்து தொலைந்து. தேங்க்ஸ். பொண்ணுங்களுக்கு தங்கமோ உயரமோ கொடுத்தா கூட இவ்வளோ சந்தோஷப்பட மாட்டாங்க. ஒரு முளை மல்லிகைப்பூ போதும். என்னம்மா தங்கச்சி, அப்படிதானே? அவங்க 2 பேரும் இன்னும் ட்ரீம் ஸ்கூல்ல இருந்து வெளியே வரல. ஏன் சும்மா வரம் போறவங்களாம் வம்பிட்டு இருக்கே? எனக்கு ஒரு முளை மல்லிகைப்பூ வாங்கிட்டு வரணும்னு உனக்கு தோணுச்சா? ஹே பொண்டாட்டி, நீ கேட்டா நான் இந்த பூலோகத்தையும் வாங்கி கொடுப்பேன். ஆஃப்டர் ஆல் பூ வாங்கி கொடுக்க மாட்டேனா? இன்னைக்கு நீ கேட்டுட்டல, நைட்டு பாரு கூட நிறைய பூ வாங்கி கொட்டிடுறேன். என்னது, கூட நிறைய பூவா? யோ, நீ எது கடி போடுறேன்னு தெரியுது அவனே, அதெல்லாம் நடக்காது. அதையும் பார்த்துலாண்டி. என்னடி பொண்டாட்டி, அதித்தி எங்க? அதித்தி இங்க இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தானே வந்த. அது வந்து ஆமா, உன் மனசுல நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க? இது என்னடி கேள்வி? ஒன்னதான் நினைச்சிட்டு இருக்கேன். இதுக்கு மட்டும் குறைச்சலே இல்ல. எப்ப பாரு இப்படி ஒரு டைலாக் அடிச்சு விடு. ஏய் பொண்டாட்டி, என்னடி இப்படி கடுகு மாதிரி போறீர? என்னாச்சு? இல்ல, எல்லார்கிட்டயும் போய் நமக்குள்ள எது நடக்கலன்னு சொல்லிட்டு இருக்கே, அதான் எனக்கே ஒரு மாதிரி இருக்கு. என்ன அர்த்தத்துல நீ இப்படி பேசிட்டு இருக்க? உண்மையை சொல்லு. அன்னைக்கு நீ தானே சொன்ன, எதுவா இருந்தாலும் பொறுமையா பாத்துக்கலாம், இல்ல எதுவும் இல்லைனாலும் நான் உங்ககிட்ட கடைசி வரைக்கும் இருப்பேன்னு. இப்ப என்னடா எல்லார்கிட்டயும் இப்படி சொல்லிட்டு இருக்க? ஓ மேடம், அதை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்களா? இங்க பாருடி, அன்னைக்கு சொன்னதா இன்னைக்கும் நான் சும்மா உன்னை வெறுப்பேத்தினேன். அதுக்காக இப்படியா? மற்றவங்க முன்னாடி சொல்லும் போது எனக்கு சங்கட்டமா இருக்கும்ல. ஒருவேளை நீங்க என்கிட்ட எதிர்பார்க்குறீங்களோன்னு எனக்கே தோண ஆரம்பிச்சிருச்சு. ஹே லூசு, நான் உங்ககிட்ட எதிர்பார்த்தா அதை உங்ககிட்டயே ஸ்டேட்டா கேட்டுருவேன். அங்க வச்சு அவங்க முன்னாடி உன்னை சும்மா வெறுப்பேத்தி பார்த்தேன். அப்பப்போ உன்னை சீன்றது எனக்கு பிடிக்கும். எப்பவுமே வீட்டில் வச்சு கோவமா கத்திட்டே இருப்பேன். ஆனா இவங்க முன்னாடி உன்னால கோவப்பட முடியாதுல்ல, அதான் லைட்டா சீண்டி பார்த்தேன். ஓ சரி சரி, அப்போ எதுவும் வேணாம்ல? கொடுக்க மனசு இருந்தா கொடு, இல்லைன்னா எனக்கு வேணாம். இது என்ன பதில்? வேணும்னா வேணும்னு சொல்லு, வேணும்னா வேணும்னு சொல்லு. அதை விட்டுட்டு கொடுக்க மனசு இருக்கோ இல்லையான்னு என்கிட்ட கேட்டா? ஹே பொண்டாட்டி, கட்டின பொண்டாட்டியா இருந்தாலும் விருப்பம் இல்லாம தொடக்கூடாதுங்கிறது என்னோட பாலிசி. இந்த கதையெல்லாம் எவனாவது புயல் காத்துல பொறி வச்சு வித்துட்டு இருப்பான், அவங்கிட்ட போய் சொல்லு. இப்போ அவனை நான் எங்கன்னு போய் தேடுறது? என்ன காமெடியா? பாத்தியா, நான் காமெடி பண்ணா கூட சிரிக்க மாட்டேங்கிற. ஏய் கொஞ்சமாவது சிரிடி, நீ சிரிச்சா ரொம்ப அழகா இருப்ப. பாரு, என்ன ரொமான்ஸ் கடி போடுறியா? அப்படியே ரொமான்ஸ் கடி போட்டுட்டாலும் நீ பண்ணி கிழிச்சிருவ. ஆளு பாரு, உனக்கு ஒன்றும் தெரியாது. யார் யார் யாரு? எனக்கு எதுவும் தெரியாதா? ஒன்ன ஏய் இங்க பாரு, இப்படி மேலெல்லாம் கை வைக்கிற வேலை வச்சுக்காத, அப்புறம் நடக்கிறதே வேற. யோ, எனக்கு தான் ரொமான்ஸே வராதுன்னு சொன்னீங்க, வருமா வராதானு இப்ப பாத்துடலாம். ஹே பொண்டாட்டி, வேணாம் சீனாத. நானே எப்படான் இருக்கேன், நீ பாட்டுக்கு கை வச்சுட்ட. அப்புறம் அப்புறம் அதித்தியும் பிரியா ரூம்ல போய் தூங்கிட்டா. சரி, அதுக்கு? ஏய் பாத்துக்கோ, அப்புறம் நீ தான் ரொம்ப ஃபீல் பண்ணுவ. யார் ஃபீல் பண்ண போறேன்னு பாத்துடலாம். அப்புறம் எனக்கு என்ன வந்துச்சு இப்ப பாருடி. ஐயோ விடியா? ஹே ஸ்டார்ட் பண்ணி வச்சுட்டு விடுனா என்ன அர்த்தம்? விடுனா விடுன்னு அர்த்தம். விடியா? ஆமா, எனக்கு ஒரு டவுட். அது என்ன, ரொமான்ஸ் வரும்போது மட்டும் என்ன வாயா போயன்னு பேசுற? அதெல்லாம் அப்படிதான். சரி அதெல்லாம் இருக்கட்டும், ஸ்டார்ட் பண்ணலாமா? என்னது ஸ்டார்ட் பண்ணலாமாவா? இங்கயா? இங்கெல்லாம் வேணாம். இங்க யாரும் வரமாட்டாங்க, நீ நானும் மட்டும்தான். இல்ல இல்ல இல்ல, இங்கெல்லாம் வேணாம். அப்போ ரூம்லனா ஓகே அப்படிதானே? இல்ல இல்ல, எனக்கு வேணாம். ஹே ஆரம்பிச்சுட்டு வேணானா? இல்ல வேணாமே. சாரிடி, நீ கை வச்சதும் நீயும் ஆசைப்படுறியோன்னு நினைச்சிட்டேன். ஏய் பொண்டாட்டி, உனக்கு ஓகேவா? உங்க விருப்பம் தான் என்னோட விருப்பமும். நீ மட்டும் என்றால் உடலோடு உடல் மாற்றம் செய்வேனே, நீ மட்டும் போயென்றால் அப்போதே உயிர் விட்டு செல்வேனே. அடிபருவ பெண்ணே நீயும் ஒரு பங்கு சந்தை போல, சிலையற்ற இறக்கங்கள் அடவுந்தன் மேனி மேலே. ஏதோ ஏதோ வலி எந்தன்னை மூலங்கள்
மழை மழை என் உலகத்தில் வருகின்ற முதல் மழை, நீ முதல் மழை. அலை அலை என் இதயத்தில் அடிக்கின்ற முதல் அலை.